சினி இண்டஸ்ட்ரியில டிவோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரண விஷயமா மாறிட்டு வருது. அந்த வகையில ஐஸ்வர்யா ராஜேஷோட பிரதரான மணிகண்டன் அண்ட் அவரோட வைஃப் சோஃபியா இவங்களோட திருமண வாழ்க்கையில ரொம்பவே நல்லா தான் இருந்தாங்க. சொல்ல போனா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரையில அவங்க 2 பேர் மாதிரி லவ் பண்ண யாருனாலையும் முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு இருந்த கப்பிள்ஸ் இப்போ பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அஃபிஷியலா அவங்க சைட்ல இருந்து எந்த அப்டேட்ஸும் இது வரைக்கும் வரல. ஸோ இத்தனை நாளா அஃபிஷியலா அப்டேட் கொடுக்காத மணிகண்டன் ரீசெண்டா அவரோட செகண்ட் வைஃப் கூட எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு ஒரு போட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல மணிகண்டன் சோஃபியாக்கு பிறந்த ஃபர்ஸ்ட் பையனும் அந்த போட்டோல ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அந்த பையன் மணிகண்டன் கூட தான் இருக்காங்க அப்படிங்கிறது அஃபிஷியலா தெரியுது. சோஃபியா சைட்ல இருந்து நான் இதுக்கப்புறம் நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு அவங்க சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கொஞ்ச நாளாவே ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமா மணிகண்டன் அவரோட செகண்ட் வைஃப் அண்ட் குழந்தைங்களோட இருக்கிற போட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் ஒன்னுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சினி ஸ்டேட்டிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.